அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எம்.எஸ். ஆனந்தராமன். நான் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர். கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து விடுதிகள் உரிமையாளர்கள் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி ஜிஎஸ்டி எக்ஸம்டட் சட்டத்தை அறிவித்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் இந்த வேளையில் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் முதலில் கோயம்புத்தூரில் உள்ள விடுதிகளுக்கு நவம்பர் 2022 ஜிஎஸ்டி ரெய்டுகள் ஏற்பட்ட பொழுது கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கோவை மாவட்ட ஜிஎஸ்டி துணை ஆணையர் திருமதி பத்மாவதி அவர்களை பார்த்து கோரிக்கை விடுத்தோம். பிறகு சென்னை ஜிஎஸ்டி கமிஷனர் ஐயா அவர்களை பார்த்து மனு கொடுத்த பின் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கை மனு கொடுத்தோம். அதோடு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனு அனுப்பப்பட்டது. பின் கோவை கலெக்டர் ஆஃபீஸ் முன்பு அமைதியான முறையில் போராட்டம் பண்ணினோம். அதன் பின்பு சட்டப்படி வழக்கை தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் 78 உறுப்பினர்களுக்கு கொண்டு ஏஆர்ஆர் பதிவு பண்ணினோம். அதை குவாஷ் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் 24 உறுப்பினர்கள் கொண்டு ஃபைல் பண்ணி இருந்தோம். மேலும் ஹைகோர்ட் வழக்கை நடத்திய எங்கள் ஜிஎஸ்டி வழக்கறிஞர் திருமதி அபர்ணா நந்தகுமார் மற்றும் சக ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வழக்கறிஞர் அபர்ணா நந்தகுமார் அவர்கள் ஹாஸ்டல் மற்றும் ஹோட்டல்ஸுக்கு விதிக்கப்பட்ட 18% ஜிஎஸ்டியின் மிஸ்இன்டர்பிரேஷனை 52 பக்கங்களுக்கு மேல் தெளிவாக விவரித்துள்ளார். இது பேன் இந்தியா இம்பாக்டை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்கள் வழக்கை ஆராய்ந்து ஏழை எளிய மாணவர்களின் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விடுதி என்றால் என்ன என்பதனை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தார். இந்தியாவில் வேறு எந்த கோர்ட்டுக்கும் கொடுக்காத விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அரசர் கொடுத்தார். மேலும் நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி கோரிக்கைகளை காலதாமதமின்றி மத்திய அரசுக்கு சரியான நேரத்தில் கொண்டு சென்ற எங்கள் எம்எல்ஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா கூறலாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய விடுதிகளுக்கு நடைமுறையில் இருக்கும் சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று கூறியதற்கு மேலும் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக பல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கும் அசோசியேஷன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் நினைவு கூர்ந்து நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த வெற்றியானது எங்களுக்கான வெற்றி அல்ல. 18% ஜிஎஸ்டி ரத்து மூலம் இந்த வெற்றியினை இந்தியாவில் உள்ள அனைத்து விடுதிகளில் தங்கி இருக்கும் இளைய தலைமுறைகளாகிய மாணவர்களுக்கும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூற வேண்டும். இந்த வெற்றியானது பொன் எழுத்துக்களால் பொருத்தப்பட வேண்டிய வெற்றி. சட்டத்திற்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இன்றும் இனிமேலும் நம் தொழில் பாதுகாப்பிற்கும் நலனுக்கும் பாடுபடுவோம் என்று கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக உறுதி கூறி கோடான கோடி நன்றிகளுடன் எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.